ஓம் சாய்ராம். சாய் குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஒரு சூப்பரான மிராக்கிள் பார்க்க போகிறோங்க. நான் எந்த வீடியோக்குமே இப்படி முன்னாடியே ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்க மாட்டேன். பட் இந்த வீடியோவுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா எண்ட் ஆஃப் த வீடியோ உங்களுக்கே புரியும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு மெய் சிலிர்த்து நீங்கள் ஒரு சொட்டு கண்ணீராச்சி கண்டிப்பாக விடுவீங்க. அதுக்கு நான் கேரண்டி. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாபா பண்ண மிராக்கிள் தான் பார்க்க போகிறோம். பட் யாரோட லைஃப்பில் அப்படின்னா என்னோடய லைஃப் கிடையாது, நம்ம சப்ஸ்கிரைபர் லைஃப்பும் கிடையாது. நார்மலாக நான் எதார்ச்சியாக ஒரு வாட்டி யூடியூப் பார்த்துட்ருக்கப்ப ஒருத்தவங்களோட வீடியோ பார்த்தேன். ஒரு சாய் டிவோட்டியோட வீடியோ. அவங்க சேனலில் அவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஐ எம் கம்ப்ளீட்லி அந்த அம்மா அவங்க ஷேர் பண்ண அந்த விதமாகட்டும், அவங்க சொன்ன அந்த விதமாகட்டும், ஆஸ் அ சாய் டிவோட்டியாக அதை நினச்சி பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. ஸோ நான் பெற்ற ஆனந்தத்தை நீங்களும் அனுபவிக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த அம்மா பார்த்தீங்க அப்படின்னா இவங்க சொல்கிற இந்த மிராக்கிள் அவங்களுக்கு ஒரு 15 to 20 years பேக் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. டேட்டெல்லாம் கரெக்டாக ஞாபகம் கிடையாது. இவங்க எல்லா தெய்வத்தையுமே வணங்குறவங்க. பட் என்னவோ தெரியல, பாபா மேலே பெருசாக ஒரு ஈர்ப்பு கிடையாது. ஆனால் பாபாவை வெறுக்கலாம் இல்லை, பாபா மேலே ஒரு ஈர்ப்பு கிடையாது. ஆனால் இவங்களோட மூர்த்த பையன் பாபாவோட டிவோட்டியாக இருக்கார். அவர் ஒரு வாட்டி என்ன சொல்கிறாருன்னா, ஷிரடி போகணும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்டே போய், அவங்க அம்மா தான் இந்த அம்மா, இவங்கக்கிட்ட போய் சொல்கிறாரு. ஸோ இவங்க ஷிரடி போகிறதுக்காக டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணிடணும். இப்போ இருக்க ஃபெசிலிட்டி மாதிரிலாம் அப்போ இல்லை. ஸோ உங்களுக்கு டிக்கெட் புக் ஆகிறதுக்கு பிட்வீனில் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஜென்ரலாகவே ஒரு விஷயத்த பண்ணுறாங்க பார்க்குறாங்கன்னா அதை பிஃபோராகவே அதை பற்றி அவங்க கோத்ரூ பண்ணுவாங்க போல். ஸோ பாபாவை பார்க்குறதுக்கு ஷிரடி போகிறோம் அப்படின்னு இவங்க தெரிஞ்சதால் பாபாவை பற்றி அப்போ தான் அவங்க பாபா கதையெல்லாம் கூட படிக்கலை, அவங்களோட கம்ப்யூட்டரில் பாபாவோட ஷிரடி லைவ் பார்க்குறாங்க. அப்போயே பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 years பேக் கம்ப்யூட்டரில் லைவ் வருமா பாபாவோட ஷிரடி தர்ஷன். அதை காலையில் மாலையில் கண்டினியூவாக பார்க்குறாங்க. அது மட்டும்தான் பண்ணுறாங்க. அவங்க அது வரைக்கும் சாய் சச்சரித்ரா புக் படித்ததில்லை, அதை பற்றி கேள்வியுமே பட்டது கிடையாது. அவங்க ஷிரடிலாம் வந்துட்ட பிறகு தான் அந்த புக் கூட வாங்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு நாள் அவங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிட்ட பிறகு 3 பேருமே பார்த்திங்கன்னா கிளம்புறாங்க. யார் யார் அப்படின்னா இந்த அம்மாவோட பெரிய பையன், அதுக்கடுத்து அவங்களோட ஃப்ரெண்டு, அவங்க பையனோட ஃப்ரெண்டு. இவங்க பையன் பார்த்திங்கன்னா டாக்டருக்கு படிச்சுட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்தில் தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. ஸோ காரில் இவங்க ஈரோட்லேருந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு வரைக்கும் போயிருக்காங்க. போயிட்டுருக்க அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா சேலம் கிட்ட ஒரு பிளேஸ் சொன்னாங்க எக்ஸாக்டாக. அந்த இடத்துல அவங்கள எதிர்பார்க்காத விதமாக அவங்க கார் ஒரு மணல் லாரி மேலே போய் மோதுதுன்னு சொல்கிறாங்க. அந்த மோதுற அந்த ஒரு செகண்ட் இந்த அம்மா வாட்டர் பாட்டில் ஓப்பன் பண்ணி தண்ணி குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த பாட்டில் ஓப்பனில் தான் இருந்திருக்கு. பட் நினச்சி பாருங்கள், நம்ம முன்னாடி இருக்க லாரி அப்படியே பேக்கில் நம்ம கார் மேலே ஹிட் ஆகுது. சடன் பிரேக் போடலை. அந்த நேரத்தில் அந்த கார் எப்படி இருந்திருக்கும். பட் அந்த தண்ணி ஒரு சொட்டு கூட கீழே விழலையாமா அந்த வாட்டர் பாட்டில்லேருந்து. ஓகேவா? அவங்க பையன் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாதிரி மோதுறப்ப லைட்டாக ஒரு ஜர்க்கு தெரிஞ்சுது. அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு, அந்த மாதிரி அந்த மணல் லாரி மோதும் போது எனக்கு லைட்டாக ஒரு ஜர்க்கு தெரிஞ்சுதுமா. ஒரு வயசானவர் அந்த நடுவில் ஒரு கையை வச்சு இப்படி தடுத்தா மாதிரி நல்லாவே எனக்கு தெரிஞ்சுது, நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த சைட் பார்த்தோன்னா இவங்க அம்மா தண்ணி குடிச்சிருந்துருக்காங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட, நார்மலாக நம்ம காரில் போகும்போது ஒரு ஸ்பீட் பிரேக் மேலே போனாலே லைட்டாக கொஞ்சம் எகிரி தண்ணிலாம் ஸ்ப்ளிட் ஆகும். பட் ஒரு ட்ராப் கூட கீழே விழலை.
ஒரு பக்கம் இவர் இப்படி சொல்கிறாரு. இதையும் தாண்டி அவங்க அம்மா ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலி டிரைவர் வண்டி ஓட்டுறது அவங்க பெரிய பையன் தான். பின்னாடி அவங்க பையனோட ஃப்ரெண்டு உட்காந்துட்ருக்காரு. 3 பேருக்குமே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு அடி கூட படலை. ஓகேன்னு வெளியே வந்து பார்த்தா அவங்க காரோட அந்த ஃப்ரண்ட்டில் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. நான் அந்த இமேஜ் வேணால் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அவங்க பையன் இப்படி சொல்கிறாரு, இவங்களுக்கு இப்படி நடக்குது, யாருக்கும் எந்த ஒரு காயமும் ஏற்படலை. இதை பார்த்த உடனே தான் அவங்களுக்கு பாபா மேலே ஒரு ஃபஸ்ட்டு பாபா மேலே ஒரு அட்ராக்ஷன் வருது வச்சுக்கோங்கல்ல. ஸோ இதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஃபைனலி இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஷிரடி சேத்திரம் போயிட்டு நல்லபடியாக சேர்ந்துடுறாங்க. போயிட்டு ஒரு ரூம் புக் பண்ணி அங்கே தான் தங்குறாங்க. நாளைக்கு காலையில் மறுநாள் தான் வந்து அவங்களுக்கு தர்ஷன் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரூமில் இருக்கப்ப இவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாரு போல், ஷிரடியில் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது, ஏன்னா பாபா வாழ்ந்த இடம் இல்லையா, அவர் காலடிப்பட்ட இடங்கள் நிறைய இருக்குது, நீங்கள் வேணால் போய் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ இவங்க பையனுமே சொல்கிறாரு, நம்ம இங்கே இருக்க நேரம் நம்ம போகலாம்ல, போயிட்டு என்னென்ன இடம் இருக்குதுன்னு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதாவது பாபாவோட முக தர்ஷன் சொல்லிட்டு ஷிரடியில் இருக்குது. நம்ம வந்து பாபா ஷிரடியிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி முக தர்ஷன் கிட்ட போய் உட்காந்து பாபா கிட்ட போயிட்டு வரேன் பாபான்னு சொல்லிட்டு பாபா கிட்ட நம்ம சொல்லிட்டு வரா மாதிரி அது வந்து அப்போ வந்து அதை வந்து போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் புள்ள 2 பேருமே போகிறாங்க. போய் பார்த்துட்டு ரிட்டன் பேசிகிட்டே நடந்து வந்துட்டுருக்கப்ப பார்த்திங்கன்னா ஒரு பிச்சைக்காரர் வந்து வராரு. அந்த பிச்சைக்காரரோட தோற்றம் எப்படி இருக்குன்னா, அவரை பார்க்கும் போதே தெரியுது அவர் யாசகம் கேட்பவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அழுக்கு ட்ரெஸ் போட்டிருக்காரு, ஒரு ட்ராக் ஃபேண்ட்டு போட்டிருக்காரு. பாபா மாதிரியே தலையில் வந்து இந்த முண்டாசு கட்டியிருக்காரு. தலையில் பாபா கட்டியிருப்பார் இல்லையா, அந்த மாதிரி கட்டியிருக்காரு. ஸோ ஒரு மாதிரி விசித்திரமான பார்வையில் பார்க்குறாரு. 2 பேருக்குமே கொஞ்சம் டவுட் ஆகுது. ஏன்னா நம்ம வந்திருக்கிறது புதுசாக ஒரு ஊர், நார்த் சைடு, நைட் டைமு, அவங்க போனது வந்து நைட் டைம் தான் போயிருக்கிறது. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஷிரடியில் வந்து இப்போ இருக்க அளவுக்கு ஜனங்கள் வந்து அப்போ பெரும்பாலும் வரமாட்டாங்க. ரொம்ப ரேர் தான் பாபாவை பார்க்க வர்றது. அதனால பெருசாக வந்து கூட்டம்லாம் கிடையாது. நைட்டே பார்த்திங்கன்னா ரோடே அமைதியாக இருக்குது. ஒரு நிசப்தமான ஒரு சுச்சுவேஷன் வந்து அங்கே நிலவுது. இந்த ஸ்டேஜில் தான் இவங்க பார்த்துட்டு வரப்போ இவரை பார்க்குறாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் பயம் வருது. ஏன்னா நம்ம வந்திருக்கிறது ஒரு வெளியூர், நார்த் சைடு நகலாம் வர போட்டிருக்கோம், இவர் வேறு ஒரு மாதிரி பார்க்குறாரே சொல்லிவிட்டு அவர் வந்து இவங்களை பார்த்து இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்திலே கூப்பிட்ருக்காரு. இந்த அம்மா வந்து அவங்க பையனை கூப்பிட்டுட்டு வாடாக்கண்ணா நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு ரஷ் பண்ணி போயிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சட்டுன்னு அவர் வந்து கிட்டே வந்து நின்றுருக்காரு ஒரு 10 அடி தூரத்தில். உடனே அவங்க பையன் வெயிட் பண்ணி என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்ருக்காரு. இவங்களும் போயிருக்காங்க. பின்னாடி ஒரு 10 அடி தூரத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பாழடைஞ்ச ஒரு வீடை வந்து அவர் காமிச்சிருக்காரு. ஹைலைட் என்னென்னா, அந்த வீடை அவங்க இதுக்கடுத்து இப்போ வந்து புதுசாக ஷிரடியில் வந்து நிறைய காம்ப்ளெக்ஸு பில்டிங் எல்லாம் வந்துருச்சுன்னு வைங்களேன். பட் அந்த மாதிரியான ஒரு இடத்த இது வரைக்கும் முன்னாடி அப்போ போன டிவோட்டீஸ் கூட யாருமே அப்படி ஒரு இடத்த இவங்க வந்து அவங்கக்கிட்ட சொல்லும் போது அப்படி ஒரு இடம் அவங்க இல்லவே இல்லை, நாங்கள் யாருமே பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களாம். இவங்க அப்படி என்ன இடத்த பார்த்தாங்கன்னா, அவர் கூப்பிட்டு போய் காமிக்கிற ஒரு இடம் பாழடைஞ்ச ஒரு வீடு. அந்த வீட்டுக்குள்ளே வந்து நிறைய பழைய காலத்து பொருட்கள், பழைய காலத்தில் யூஸ் பண்ண பொருட்கள் இருக்குது. அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சிவலிங்கத்துக்கு பாபா வந்து இருந்தப்போ இங்கே எப்போவுமே இந்த லிங்கத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவார், இங்கே வந்து யாக குண்டலம் வந்து நடத்துவாங்க, இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து யாகம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இவங்க கீழே பார்த்தா அந்த யாகம்லாம் நடத்தின மாதிரியான ஒரு தடயங்கள் இருக்கவும் அந்த உதியை எடுத்து அவங்க அதில் இருக்க அந்த சாம்பல் இருக்கு இல்லையா, அதை எடுத்து 2 பேருமே தலையில் வச்சுக்கிறாங்க. வச்சுக்கிட்டு அந்த வந்தார் இல்லையா அந்த பிக்ஷைக்காரர், அவருக்கு வந்து தட்சணையாக வந்து 10 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த 10 ரூபாவை அவர் என்ன பண்ணுறாராம், பெரட்டி பார்த்து அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறாராம். ஓகே, காட்டின வரைக்கும் ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க வந்துடுறாங்க. அந்த இடத்த பார்த்துட்டு தொட்டு கும்பிட்டுட்டு வந்த உடனே போயிட்டே இருக்காங்க. திரும்ப பார்த்திங்கன்னா இவர் பின்னாடியே வராரு. இந்த அம்மாவுக்கு திரும்ப ஒரு பயம் ஏற்படுது. ஏன்னா இவங்க நகைலாம் போட்டிருக்காங்க.
அதனால வந்து கொஞ்சம் பயம் ஏற்படுது. இவங்க காதில் வாங்காமே ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவருமே பின்னாடி பின்தொடர்ந்து ஃபாஸ்ட்டாக வராரு. ஸோ அவங்க பையன் வந்து என்ன தான் கேட்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா அகெயின் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. அது பார்த்திங்கன்னா ரொம்ப பாழடைஞ்ச வீடு, செங்கற்கற்களால் இருக்குது. ரொம்ப பாதி செங்கற்கள் கீழே விழுந்து ரொம்ப ஒரு பாழடைஞ்ச ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப இருட்டாக இருக்குது அது உள்ள. அங்கே கூப்பிட்டு போயிட்டு, இது வந்து லக்ஷ்மிபாய் ஷிண்டேயோட வீடு, இந்த இடத்துல தான் வந்து பாபா வந்து சாப்பிட்டு போகுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவங்க அந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சதுமே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை வந்து அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே அந்த திருநீர் எடுத்து அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த மண் எடுத்து அவங்க வந்து திருநீர் மாதிரி நெற்றியில் வச்சுக்கிறாங்க. ஏன்னா நம்மளோட ஸ்ரீனிவாசனோட பொற்பாதங்கள் வந்து அந்த வீட்டில் வந்து பட்டிருக்கு இல்லையா, அதனால். பட் இப்போ வந்து அந்த வீடு வந்து அங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அந்த வீடு வந்து அங்கே கிடையாது. எல்லாமே காலப்போக்கில் பில்டிங்காகவும் நிறைய காம்ப்ளெக்ஸாகவும் மாறிடுச்சு. ஸோ அவங்க வெளியே இருந்து வராங்க. இவர் போய் அப்போ ஒரு இடத்துல உட்காந்துட்டு அவங்க வந்துட்ட பிறகு வெளியே வந்து ஒரு கல் மாதிரி காமிக்கிறாரு. அந்த கல் மேலே போட்டிருக்கு போல், இந்த இடத்துல வந்து பாபா உட்காந்து குளிச்ச இடம் அப்படி சொல்லிட்டு. இவருமே சொல்கிறாரு, பாபா குளிச்ச அந்த தண்ணியில் இருந்து வளர்ந்த ஒரு வேப்ப மரம் தான் இது அப்படின்னு சொல்லிக்கிட்டே டக்குன்னு அப்படியே ஒரு எகிரி அதுலேருந்து ஒரு இலையை பறித்து இந்த அம்மா கிட்ட கொடுக்குறாரு. இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து இனிப்பாக இருக்கும் அப்படின்னு ஹிந்திலேயே சொல்கிறாரு. இவங்களும் அதை சாப்பிட்டு பார்க்குறாங்க. அதே மாதிரி இனிப்பாக தான் இருக்குது அந்த வேப்பம் இலை வந்து. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அவர் டக்குன்னு இறங்கி ஒரு ஓரமாக போய் உக்காந்துக்கிறாரு, காலை வந்து குத்த வச்சா மாதிரி. அதாவது அவர் எப்படி உட்காந்துட்ருக்காருன்னா, உங்களுக்கு ஸ்க்ரீனில் பிக்சர் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். பாபா வந்து கொஞ்சம் ஒரு இளைஞனாக இருக்க வயசில் வந்து எடுக்கப்பட்ட ஃபோட்டோ, பாபாவோட ரியல் ஃபோட்டோ இது. இதே பொசிஷனில் தான் அவர் வந்து உட்காந்துருக்காரு. இந்த ஃபோட்டோ வந்து அவங்க அது வரைக்கும் பார்த்தது கிடையாது. ஏன்னா பாபாவை பற்றி பெருசாக ஒரு நாலேஜ் இல்லாதவங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு அப்போதைக்கு அதை பற்றி தெரியல. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வாட்டி வந்து 100 ரூபாய் வந்து தட்சணையாக கொடுக்குறாங்க. அந்த 100 ரூபாவையுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மாதிரி திருப்பி பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறாரு போல். உடனே இவங்களும் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பி நடக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இவங்க பையனும் வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. 2 பேரும் அட் அ டைம்லேயே சொல்கிறாங்களாம். இவங்களுக்கு வந்து 2 ட்வின் பேபி இருந்திருக்காங்க. ஒருத்தர் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவரோட சிரிப்பு பார்க்குறதுக்கு இந்த பையன் மாதிரி இருந்துச்சுலாமான்னு ஒரு குழந்தையும், இந்த அம்மா வந்து அவர் சிரிக்கிறது வந்து இந்த குழந்தை மாதிரி இருந்துச்சுல, அவர் மாதிரியும் இருக்குல்ல, அந்த குழந்தை மாதிரி இருக்குல்லன்னு சொல்லிட்டு 2 பேரும் அட் அ டைம்லேயே சொல்கிறாங்க. ஏன்னா அவரோட சிரிப்பு வந்து ஒரு குழந்தை தன்மையாக, ஒரு குழந்தை சிரித்தா எப்படி சிரிக்குமோ ரொம்ப ஒரு நிசப்தமான ஒரு சிரிப்பில் வந்து நிர்மலமான, அவங்க சொன்னபடி தான் நிர்மலமான சிரிப்பாக வந்து இருந்தது. அப்போ இவங்க டக்குன்னு அந்த ஒரு செகண்ட் சொல்கிறாங்களாம். அவங்க அப்போ தான் தள்ளி கொஞ்சம் தூரம், அவர் இருக்க இடத்த விட்டு சும்மா ஒரு கொஞ்சம் தூரம் தான் தள்ளி வந்திருக்காங்க. ஒருவேளை அவர் பாபாவாக இருப்பாரோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பாடியோ, எனக்கு சொல்லும் போதே புல்லரிக்குதுங்க. விடிய காத்தால 4 மணிக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், புல்லரிக்குது எனக்கு. பாபாவாக இருப்பாரோ? உடனே அவங்க பையனும் அப்படியே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், அம்மா ஒரே நிமிஷம் இருங்கன்ட்டு பின்னாடி ஓடுறாரு. அவங்க பையன் வந்து ஓடுறாரு அவர் இருந்த அந்த இடத்துக்கு, உட்கார்ந்த அந்த இடத்துக்கு. பார்த்தா அங்கே ஆளை காணும். இந்த அம்மா போகிறாங்க பின்னாடி, யாருமே இல்லை. அவங்க எந்த வழியெலாம் வந்தாங்களோ, அவரை எங்கே பார்த்தாங்களோ அந்த இடம் எல்லாமே போகிறாங்க. அவர் இருந்ததுக்கு ஒரு அடையாளமே கிடையாது. உங்களுக்கு ஒன்றும் புரியல. வந்தவர் பாபான்றது மட்டும் அவங்களுக்கு தோணிருக்கு, தேடி இருக்காங்க, பட் கிடைக்கல அவங்களுக்கு வந்து. ஆனால் அது கன்ஃபார்மாக ஆகலை. சரின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் பாபாவோட தர்ஷனெல்லாம் முடிஞ்சிட்டு திரும்பவும் தேடி இருக்காங்க. கண்டிப்பாக அவர் ஒரு பிக்ஷைக்காரராக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவர் கோயில் சன்னிதானத்தில் மறுநாள் காலையிலையுமே அவர் எங்கன்னா இருந்திருக்கணும், எதனா ஒரு இடத்துல. பட் அவர் கிடைக்கல. அதுலேருந்து அவங்க நிறைய வாட்டி ஷிரடி போயிருக்காங்க. பட் இருந்தாலுமே பர்டிகுலராக அந்த ஒரு மனிதரை அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. இதுக்கு நடுவில் தான் அவங்களுக்கு எதார்ச்சியாக ஒரு வாட்டி பாபாவோட அந்த ஃபோட்டோவை பார்க்குறாங்க.
அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது தான் அவங்களுக்கு புல்லரிக்குது. பாபா உட்காந்துட்டு இருந்த அதே பொசிஷனில் தான் காலை குத்த வச்சு அந்த பக்கிரி, அந்த ஒரு பிச்சைக்காரரும் உட்கார்ந்துருந்தாரு. அப்போ நம்மளுக்கு காட்சி கொடுத்தது சாக்ஷாத் அந்த ஷிரடி சாய்பாபாவே தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. பாருங்க, அவரோட ஃபேஸு அந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரியே தான் எக்ஸாக்டாக அவர் ஃபேஸ்மே இருந்திருக்கு. அவரோட நடை பாவை எல்லாமே வந்து அப்படியே தான் இருந்திருக்கு. என்ன ஒன்று, அவர் வந்து ஃபேண்ட்டு போட்டு வந்திருக்காரு. அவருக்காண்டி அப்படியே அந்த பாபாவோட ட்ரெஸ் கப்தானி மாதிரி போட்டிருந்தாருன்னு வைங்க, அது கன்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கலாம் அவர் தான் பாபான்னு சொல்லிட்டு. எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம். ஒரு நேரடியாக வந்து பாபா வந்து காட்சி கொடுத்தது இல்லாமல் அவங்கள கூப்பிட்டு போய் குறிப்பிட்ட ஒரு சில இடத்த வந்து சுற்றி காமிச்சிருக்காரு. வேப்பலை அவர் கையாலேயே பறித்து வந்து கொடுத்துருக்காரு. அப்படின்னா இது எவ்வளோ ஒரு பெரிய விஷயமா இருக்கக்கூடும். அந்த அம்மா வந்து எவ்வளோ ஒரு பாக்கியசாலியாக இருந்திருப்பாங்க. இந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பாருங்க, நம்ம வந்து இன்னும் பெரிய பாக்கியசாலி. ஏன்னா பாபாவோட காட்சி நம்ம நேரில் பார்க்கலனாலும் ஒருத்தவங்களுக்கு கிடைச்ச காட்சியை நம்ம தத்ரூபமாக நம்ம வந்து கொஞ்சம் அதை நினச்சி பார்க்கும்போது கிடைக்கிற ஒரு ஃபீல் வந்து இட்ஸ் ரியலி ஸ்பீச்லெஸ். அதை வந்து நினச்சி பார்க்கும்போதே வந்து உடம்பெல்லாம் அப்படி மெய்சில் இருக்குதே. அப்போ அந்த தருணத்தில் அந்த ரியலாக அதை வந்து ஃபீல் பண்ண அவங்களுக்கு அது எப்படி இருந்திருக்கும் நினச்சி பாருங்கள். கொஞ்சம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இறைவன் நம்மளுக்கு நேரில் வந்து காட்சி கொடுக்குறாரு அப்படின்னா நம்மளோட எண்ணம் செயல் எல்லாமே அவரோட கட்டுப்பாட்டில் எடுத்துப்பார். நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு நம்மளுக்கே தெரியாது. அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நம்மளுக்கு வந்தவர் யார் அப்படின்னு தோணுது பாருங்கள். அப்போ தான் நம்மளோட மனசு நம்மளோட ஆத்மா வந்து நம்ம உடம்புல வந்து திரும்ப சேரும். அது வரைக்கும் நம்மளோட ஆத்மா முதற்கொண்டு இறைவனோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். நம்மளால் வந்து வந்திருக்கவர் இறைவன் அப்படின்றத கரெக்டாக டைரெக்டாக வந்து நம்மளால் உணர முடியாது. உண்மையாகவே அப்படி ஒரு ஃபீல் நம்மளுக்கு கொடுக்கறது தான் உண்மையாகவே நம்ம வந்து இறைவனை பார்த்துருக்கோம் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அதே மாதிரி தான் பாபா வந்து அந்த அம்மாவுக்கு வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான காட்சி வந்து கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இது வந்து ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது. எனக்குமே ஆசையாக இருக்குது, நான் சாவறதுக்குள்ளே பாபா வந்து எதனா ஒரு ரூபத்தில் எனக்கு வந்து காட்சி கொடுத்துட மாட்டாரா அப்படி சொல்லிட்டு நான் ஏங்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அது வந்து நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு உண்மையாக ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வீடியோ. வந்து நான் இப்போ தான் ரீசெண்டாக தான் பார்த்தேன். உங்களுக்கு வேறு ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணலான்னு இருந்தேன். பட் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள்கிட்ட என்னால் இதை ஷேர் பண்ணாமல் இருக்கவே முடியல. அதனால தான் டக்குன்னு வந்து நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்காக நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச சாய் டிவோட்டீஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன் நான் இதை திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, இந்த அற்புதமான விஷயம் வந்து கண்டிப்பாக எல்லா சாய் டிவோட்டீஸுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். பாபா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சூட்சமாக தான் வந்து நம்மளுக்கு வந்து காட்சி கொடுப்பாரு. நிறைய விஷயங்களை வந்து புரிய வைப்பார். உங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷிரடியில் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் வந்து மெயில் ஐடி அண்ட் இன்ஸ்டா ஐடி வந்து கொடுக்குறேன். அகைன் வேறு ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்து சரியாகலை சாய் டிவோட்டீஸ். ரொம்ப ரக்கடாக இருக்குது வாய்ஸ் வந்து. ரொம்ப என்னால் வந்து பேசக்கூட முடியல. அப்படி இருந்துமே இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து நம்ம அகெயின் வேறு ஒரு நல்ல வீடியோவில் நம்ம வந்து மீண்டும் சந்திக்கலாம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம்.